நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளும் மற்றவர்களுக்குச் சொந்தமானது. நமக்கு சொந்தமில்லாத உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, தங்க இடம், அதன் பிறப்பிடம் வேறுபட்டிருப்பதால் அதை அப்படியே பயன்படுத்த முடியாமல் வேறு வழியின்றி நம்முடையது என்று பெயர் மாற்றிக்கொண்டு ஏதோ ஒரு பயன்பாட்டில் எடுத்துக்கொண்டோம். அதுபோல கடவுள் என்னும் ஒரு பொருள் நீர், நிலம், நெருப்பு மற்றும் வானம் ஆகியவனுள் பற்றாக்குறை இல்லாமல், வஞ்சனை கொள்ளாமல், அவை காற்றில் கலந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும் சரிசமமாக வழங்கும். சிலர் பார்த்திருந்தாலும் இல்லாவிட்டாலும், அல்லது அது அவசியம் என்று நினைத்தாலும், எந்த மூலையில் கிடசினாலும் அது நமக்குத் தேவையில்லை, தேவையான ஒன்று என்பதை உணர மறந்து நான் தான் எல்லாம் என்று பிதற்றுகிறோம். இது எப்படி சாத்தியம் என்றால், அது நம் கைகளில் கிடைத்த மாத்திரத்தில் நமக்கு ஒவ்வொரு செய்தியாய் வழங்கும். இதை உறுதிப்படுத்தும் விதமாக பயன்படுத்தவில்லை என்றால் அது அணைந்து போகும் ஒரு மின்விளக்கைப் போல இருக்கும். நீங்கள் அதை அந்த நேரத்தில் பயன்படுத்தினால் அது ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழ வழிவகையாக இருக்கும்.